அக்குபஞ்சர், நியூரோதெரப்பி, முத்ரா, ரேக்கி, பிராணி ஹீலிங், டச் ஹீலிங், இயற்கை வைத்தியம், வர்மா. ஜன்னல் கதவு இருக்கு இல்லைங்களா, அதில் சின்ன கேப் இருக்குல்ல, அங்கே ஒரு ஆப் அடிச்சிருங்க, ஜன்னல் திறக்காது. 2 எலும்புக்கு நடுவே உள்ள அந்த கேப், அந்த நடுவில் இருக்கிற இடம், சர்வைக்கல் அப்படின்னு சொல்லி கழுத்துக்கிட்ட ஒரு 7 இணைப்பு இருக்குது. மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா 93 இணைப்புகள். வாழ்க வளமுடன். நண்பர்களே, உலகில் முதல் முறையாக அஸ்திக்கட்டு சிகிச்சை, போன் ரீஅலைன்மெண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்காக, ஆமாங்க, ஒரு அருமையான பயிற்சி. அதாவது நமது உடம்பில் உள்ள எலும்புகள், இணைப்புகள் இருக்கு இல்லைங்களா, 93 இணைப்புகள் இருக்குது. இந்த 93 இணைப்புகளும் நடுவில் 2 mm கேப் இருக்கணும், அப்போ தான் அது வளையும். இது குறைஞ்சா அது அசைகிறது நின்றும், அதிகமான வலிக்கும். இதை 92 இணைப்புகளையும் 2 mm கரெக்டாக, அதிகமாக இருந்தால் கம்மி பண்ணுறது, கம்மியாக இருந்தால் அதிகம் பண்ணுறது எப்படிங்கிறது தான் அஸ்திக்கட்டு சிகிச்சை அப்படிங்கிற போன் ரீஅலைன்மெண்ட் ட்ரீட்மெண்ட். இதை 7 நாட்களில் கற்றுக் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 5 நாள் ஆன்லைன் வகுப்பு, 2 நாள் நேரடி வகுப்பு. ஆமாங்க, 7 நாளில் நீங்கள் கற்றுக்கலாம். இந்த வகுப்பு மே 13 முதல் 26 வரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மே 13லிருந்து 17 ஆன்லைன் வகுப்பு, டெய்லி ஈவினிங். மே 25, 26 சென்னையில் ஐயம்பாக்கத்தில், அம்பத்தூர் பக்கத்தில் நேரடி வகுப்பு, 2 நாள் வகுப்பு. 5 நாள் ஆன்லைன், 2 நாள் நேரடி வகுப்பு வந்தீங்கன்னா அஸ்திக்கட்டுங்கிற சிகிச்சையை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆமாங்க, இந்த வகுப்பில் யாரெல்லாம் கலந்துக்கலாம்னா, ஏற்கனவே சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருமே கலந்துக்கலாங்க. ஏற்கனவே ஒரு சிகிச்சை தெரிஞ்சுட்டு இதே சேர்த்துக்கிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. அக்குபஞ்சர், நியூரோதெரப்பி, முத்ரா, ரேக்கி, பிராணி ஹீலிங், டச் ஹீலிங், இயற்கை வைத்தியம், வர்மா, ஹோமியோபதி, மலர் மருந்துகள், இப்படி எந்த சிகிச்சை செஞ்சுட்டு இருந்தாலும் சரிங்க. பாத அழுத்த சிகிச்சை, நீங்கள் ஏற்கனவே எந்த ஒரு சிகிச்சை செஞ்சுட்டு இருந்தாலும் அஸ்திக்கட்டை கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அவங்கள குணப்படுத்திடலாங்க. ஒரு அருமையான பயிற்சி ஏற்பாடு செஞ்சுருக்குறேங்க. ஏற்கனவே ஹீலர்ஸ், மருத்துவத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை புதுசாக ஒரு சிகிச்சையை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறவங்க கற்றுக்கலாம். ஏன், நோயாளி கூட கற்றுக்கலாங்க. ஆனால் இந்த வகுப்பில் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க மாட்டோம், அதை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் நோயாளியாக இருந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா வரலாம், ஆனால் சிகிச்சைக்காக வராதிங்க. இது வந்து ட்ரைனிங், பயிற்சி. சிம்பிளுங்க. நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா பாருங்கள், எலும்பெல்லாம் அசையுது இல்லைங்களா, இப்போ எலும்பு, அப்போ என்ன அர்த்தம், இங்கே ஒரு கேப் இருக்குதுன்னு அர்த்தம். கதவை திறந்து மூடும் பொழுது அங்கே ஒரு கேப் இருக்கா இல்லையா, வெற்றிடம், காலி இடம். அது இல்லைன்னா கதவை திறக்க முடியாதா இல்லையா. ஜன்னல் கதவு இருக்கு இல்லைங்களா, அதில் சின்ன கேப் இருக்குல்ல, அங்கே ஒரு ஆப் அடிச்சிருங்க, ஜன்னல் திறக்காது. அதே மாதிரி நம்ம உடம்புல பாருங்கள், இந்த கைகளில் பாருங்கள், எங்கெங்கெல்லாம் திரும்புதோ 17, வலது கையில் மட்டும் 17 இணைப்பு இருக்குது, இடது கையில் 17 இருக்குது. அப்போ 2 கையை சேர்த்து 34 இணைப்புகள் இருக்குது. கால்கள் அதே மாதிரி, மூட்டு, கால் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 17 இணைப்புகள் இருக்குது. 2 காலும் சேர்த்தா 34 இணைப்புகள். சேக்ரம் அப்படின்னு வால் எலும்புகிட்ட ஒரு இணைப்பு இருக்குது. லம்பார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 5 இணைப்புகள் இருக்குது. தொராசிக் அப்படின்னு சொல்லி முதுகெலும்பில் ஒரு 12 இணைப்புகள் இருக்குது. சர்வைக்கல் அப்படின்னு சொல்லி கழுத்துக்கிட்ட ஒரு 7 இணைப்பு இருக்குது. மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா 93 இணைப்புகள். ஒவ்வொரு இணைப்புலையும் 2 mm கேப் இருக்கும். அப்போது 186 mm கேப் இருக்கணும் உடம்புல. இந்த 186ங்கிறது எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வலிக்கும், வேதனையாக இருக்கும், நோய் வரும். இல்லை அதிகமாகிருச்சு, கேப்பெல்லாம் அதிகமாகிருச்சுன்னா வலிக்கும், வேதனையாக இருக்கும். புரிஞ்சுக்குங்க, 2 எலும்புக்கு நடுவே உள்ள அந்த கேப், அந்த நடுவில் இருக்கிற இடம் மிகிடும் குறையினும் நோய் செய்யும். இதை ஒழுங்குபடுத்துவது தான் அஸ்திக்கட்டு சிகிச்சை அப்படிங்கிற போன் ரீஅலைன்மெண்ட் ட்ரீட்மெண்ட். இந்த வகுப்பை உங்களுக்கு எனது நண்பர் ஹீலர் ராஃபி அவர்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு.
சென்னையில் நடக்க போகுதுங்க. முதல் முறையாக நடக்க போகுது. எனவே வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் கலந்துக்கங்க. இது வந்து லெவல் 1. லெவல் 1 அப்படின்னா என்னென்னா, நாம் மற்றவங்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறதுங்கிறத கற்றுக்கிறது லெவல் 1. இதுக்கப்புறம் லெவல் 2 நடக்கும். லெவல் 2 எப்படின்னா, நம்மளுடைய 93 இணைப்புகளை நாமளே எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது அது ஒரு வித்தைங்க. அது லெவல் 2ல் அடுத்து நடக்குதுங்க. லெவல் 1 கலந்துக்கங்க, புரிஞ்சிடும். லெவல் 1 கலந்துக்கிட்டவங்க தான் லெவல் 2க்கு வர முடியும். அந்த ரெண்டையும் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருங்க. நீங்கள் யாரை வேணால் குணப்படுத்தலாம், உங்களுக்கு நீங்களே குணப்படுத்திக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், இது சிகிச்சை அல்ல, இது வந்து பயிற்சி. எனவே நோயாளிகள் வரதா இருந்தால் வாங்க. அங்கே வந்து எனக்கு சிகிச்சை கொடுங்கன்னு கேட்கக்கூடாது, கற்றுக்கிறதுக்கு தான் நீங்கள் வரேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா anatomictherapy.orgங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் போய் அஸ்திக்கட்டு அப்படின்னு மே மாதம் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செஞ்சுட்டு வரலாம். ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் 8220667120ங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு வாங்க. இது ஒரு அருமையான வகுப்புங்க. எனக்கு நான் ரொம்ப வருஷமாக இந்த வகுப்பு எடுக்கணுங்கிற காத்துட்ருந்து இப்போ தாங்க அதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சு சரியான திட்டமிட்டு சிலபஸ் தயார் பண்ணி இப்போ உங்களுக்காக கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக இந்த வகுப்பு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குங்க. அஸ்திக்கட்டு சிகிச்சையை கற்றுக் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போன் ரீஅலைன்மெண்ட் ட்ரீட்மெண்ட் 7 நாட்களில் 5 நாள் ஆன்லைன், 2 நாள் நேரடியாக சென்னைக்கு வரணும். 7 நாளில் நீங்கள் அஸ்திக்கட்டு சிகிச்சை கற்றுக்கொள்ளலாம். வாருங்கள் நண்பர்களே, கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு புதிய சிகிச்சையை நாம் அறிமுகப்படுத்துகிறோம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். அன்பே தெய்வம். நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா இல்லையா? மகிழ்ச்சியாக வாழ்கிறீங்களா இல்லையா? இதான் கேள்வி. ஹாப்பியாக இருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். ஒருவேளை ஹாப்பியாக இல்லை, மன மகிழ்ச்சியாக இல்லைன்னா நீங்கள் உடனடியாக த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப்னு நான் ஒரு 13 நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதில் கலந்துக்குங்க.